வணக்கம். நாவன் அகாடமியிலிருந்து செந்தமிழ் பாவை. இன்று நம்ம படிக்க போகிற வகுப்பு என்னவென்றால் குட். குட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒன் ஆஃப் த மாடல் வேர்ப்ஸ். இதனுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு முதல் பார்த்துடலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நாம குட் பக்கத்துல வர்ற மெயின் வேர்ப் ப்ரெசன்ட் கொடுத்தாலே போதும். பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே குட் பக்கத்துல வர்ற மெயின் வேர்ப் ப்ரெசன்ட். இதுதான் இதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். இது எந்தெந்த சூழல்ல நாம பேசலாம்ன்றத அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். முதல் எபிலிட்டி இன் த பாஸ்ட். பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு எபிலிட்டியை பத்தி பேசுறோம். அதற்கு நாம குட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், when I was a child, நான் சைல்டாக இருந்த போது, குழந்தையாக இருந்த போது. I could climb trees like a monkey. I could climb trees like a monkey. நான் குரங்கை போல மரங்கள் ஏற முடிந்தது. இந்த இடத்துல எபிலிட்டி. ஓகே, கேனோட பாஸ்ட் டென்ஸ் தான் குட். அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல நம்மால என்ன செய்ய முடியும்னு சொல்லும் போது குட்ன்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குட் பக்கத்துல வர மெயின் வேர்ப் பிரசன்ட் தான். லைக் அப்படின்னா இந்த இடத்துல போலன்ற பொருள் கொடுக்கும். லைக் பற்றி நான் ஒரு வகுப்பு தனியாவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை படிக்காதவர்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதன் மூலமா போய் நீங்க பார்த்துக்கலாம். அதுலேயும் டிஃபரன்ஸ் மீனிங் இருக்கு. எந்தெந்த இடத்துல லைக்கு என்னென்ன பொருள் வரும்னு சொல்லி அது விரிவான வகுப்பு இருக்கு. நீங்க அதுல போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க. she could play a guitar when she was 5 years old. when she was 5 years old, அவளுக்கு 5 வயதாக இருந்தப்ப she could play a guitar. அவள் கிட்டார் வாசிக்க முடியும். அவளால் கிட்டார் வாசிக்க முடியும். He could speak multiple languages. அவள் பல லாங்குவேஜஸ் பேச முடியும். He could speak multiple languages fluently. அவன் பல லாங்குவேஜஸ் ஃப்ளூயண்டா சரளமாக பேச முடியும். எப்ப? by the time he graduated. by the time he graduated அப்படின்னா அவன் கிராஜுவேட் ஆன சமயத்துல. ஓகே, அடுத்து பாருங்க. she could solve complex puzzles at a very early age. at a very early age அப்படின்னா ரொம்ப சிறிய வயதில், மிக மிக சிறிய வயதில் பொருள். அப்ப மிக மிக சிறிய வயதில் she could solve complex puzzles. complex puzzles அவளால் சால்வ் பண்ண முடிந்தது மிக மிக சிறிய வயதில். ஓகே, when யாழினி was young, யாழினி யங்கா இருந்தப்ப she could study for 10 hours a day. ஒரு நாளைக்கு அவளால் 10 மணி நேரம் படிக்க முடிந்தது. மலர்கொடி could dance elegantly in her 20s. அவளுடைய 20 வயதுகளில் மலர்கொடி could dance elegantly. அவளால் நளினமாக நடனமாட முடிந்தது. elegantly அப்படின்னா நளினமாக. ஓகே, அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு எபிலிட்டியை பத்தி பேசணும். முடிந்தது, அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல இந்த செயலை செய்ய முடிந்ததுன்னு சொல்லும்போது நம்ம குட் யூஸ் பண்ணலாம். குட் பக்கத்துல வர மெயின் வேர்ப் பிரசன்ட். ஓகே, அடுத்து பாருங்க. டு டிஸ்கிரைப் சென்சேஷன் ஆர் மென்டல் ப்ராசஸஸ் இன் த பாஸ்ட். சென்சேஷன் அப்படின்னா நம்ம ஸ்மெல் பண்றது, டேஸ்ட் பண்றது, பார்க்கறது, இதெல்லாம் சென்சேஷன். நம்ம ஐம்புலன்கள் சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் இங்க சென்சேஷன். அண்ட் மென்டல் ப்ராசஸ். மென்டல் ப்ராசஸஸ் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ரிமெம்பர் பண்ணிக்கிறது, நம்புறது, இதெல்லாமே மென்டல் ப்ராசஸஸ். இதை பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லும் போது நம்ம குட் பக்கத்துல அந்த வேர்பை யூஸ் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், someone was smoking outside. someone was smoking outside. I could smell it. அப்ப ஸ்மெல்ன்றது சென்சேஷன். என்னால் நுகர முடிந்தது. I could smell it. someone put salt in my tea. என்னோட டீல யாரோ சால்ட் போட்டுட்டாங்க. I could taste it. என்னால் டேஸ்ட் பண்ண முடிந்தது. I wanted to call her. நான் அவளோட பேச விரும்பினேன். but I couldn't remember her number. I couldn't remember her number அப்படின்னா அவளுடைய நம்பர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. She talked slowly. அவள் மெதுவாக பேசினாள். but I could understand her. ஆனா அவ பேசுறதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது.
அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல சென்சேஷன் அல்லது மென்டல் ப்ராசஸஸ் பாஸ்ட் டென்ஸ்ல பேசும்போது நாம could பக்கத்துல அந்த verb யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த பாசிபிலிட்டி நடக்கலாம் அப்படின்னு பேசும்போது இட் could rain later, பிறகு மழை பெய்யலாம். You could make a delicious cake with the right ingredients. ரைட் இன்கிரீடியன்ஸோட டெலிஷியஸ் கேக் தயாரிக்கலாம், நீ தயாரிக்கலாம். யூ குட் மேக் எ டெலிஷியஸ் கேக் வித் த ரைட் இன்கிரீடியன்ஸ். டிபெண்டிங் ஆன் த டிராஃபிக் we could arrive at the party a bit late. Depending on the traffic, டிராஃபிக்கை பொறுத்தவரை we could arrive at the party a bit late. அப்ப பார்ட்டிக்கு வந்து சேர்வது கொஞ்சம் லேட் ஆகலாம். ஸோ பாசிபிலிட்டி நடக்கலாம்ன்றது பேசுறோம். அப்ப குட் பக்கத்துல வர மெயின் verb present கொடுக்கலாம். ஓகே, அடுத்து பெர்மிஷன் கேட்கறது. could I ask a question? நான் கேள்வி கேட்கலாமா? could I ask a question? could I use your mobile? நான் உங்க மொபைலை யூஸ் பண்ணிக்கலாமா? could we go home now? நான் இப்ப வீட்டிற்கு போகலாமா? பெர்மிஷன். could I use your phone to make a call to my boss? could I use your phone to make a call to my boss? நான் உங்க போனை யூஸ் பண்ணிக்கலாமா? டு மேக் ஏ கால் பண்ண. டு மேக் ஏ கால் டு மை பாஸ், என்னுடைய பாஸ்க்கு கால் பண்ண நான் உங்களுடைய போனை யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, could I use your phone? போனை யூஸ் பண்ணிக்கலாமா? எதற்கு? டு பக்கத்துல ஒரு மெயின் verb present, to make a call to my boss. ஓகே, அடுத்து பாருங்க ரிக்வெஸ்ட், வேண்டுகோள் விடுக்கிறது. ஸோ இதுக்கு வந்து could யூஸ் பண்ணலாம். could you pass that charger please? அந்த சார்ஜரை பாஸ் பண்ண முடியுமா? could you லாஸ்டாவும் ப்ளீஸ் போடலாம். could you pass that charger please? அது could you please pass that charger? ஸோ அந்த ப்ளீஸ்ங்கிறது could you பக்கத்துலையும் பயன்படுத்தலாம், கடைசியாகவும் பயன்படுத்தலாம். ஸோ இது பொலைட் ரிக்வெஸ்ட். ஸோ இதுக்கு நாம could யூஸ் பண்ணலாம். could you please explain me once again? could you please explain me once again? மீண்டும் ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா எனக்கு? could you please hold on? வெயிட் பண்ண முடியுமா? வெயிட் பண்றீங்களா? ரிக்வெஸ்ட், பணிவோடு கேட்கறது, பொலைட் ரிக்வெஸ்ட். இது பொதுவா வந்து டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்ல வரும். நம்ம ஜஸ்ட் a minute, a moment please, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அதற்கு பதில் could you please hold on? ஸோ ஹோல்ட் ஆன்றது இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது தான். ஸோ பணிவா சொல்லும்போது could you please hold on? could you please close the door? கதவை சாத்துங்க. could you do me a favor? எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா ப்ளீஸ்? could you do me a favor please? ஓகே, அப்ப could you please சொல்லலாம், அல்லது could you சொல்லிட்டு கடைசியா நம்ம ப்ளீஸ் ஆட் பண்ணலாம். ஸோ எல்லாமே சேம் தான். இது பொலைட் ரிக்வெஸ்ட், நம்ம ஒரு வேண்டுகோள் விடுக்கும் போது could யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டு மேக் சஜஷன். ஸோ சஜஷன் பண்ணும்போது, சஜஷன் கொடுக்கும்போது we could meet at the weekend. நாங்க வீக்கெண்ட்ல சந்திப்போம். சஜஷன், we could meet at the weekend. we could eat outside tonight. இன்று இரவு நாங்க வெளியே சாப்பிடுவோம். ஸோ சஜஷன் பண்ணும்போது நாம என்ன செய்யலாம்? could யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர் கண்டிஷனல். ஃபார் எக்ஸாம்பிள், if you study hard, நீ கடுமையாக படித்தால். if அப்படின்னாலே ஆல். if you study hard, நீ கடுமையாக படித்தாள். you could get high marks. நீ நிறைய மதிப்பெண்கள் வாங்கலாம். if you study hard, you could get high marks. நீ அதிக மதிப்பெண்கள் வாங்கலாம். ஸோ இந்த இடத்துல could main verb get. ஓகே, if we leave early, நாம சீக்கிரமாக கிளம்பினால். we could avoid traffic. நாம டிராஃபிக்கை தவிர்த்து விடலாம், டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபியூச்சர் கண்டிஷனல்ல நம்ம could யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க எக்ஸ்பிரஸிங் அன்சர்டைனிட்டி. அன்சர்டைனிட்டி அப்படின்னா உறுதி இல்லாத தன்மை. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் நாட் ஷியோர் அபவுட் த எக்ஸாக்ட் டைம். ஐ எம் நாட் ஷியோர் அபவுட் த எக்ஸாக்ட் டைம். எனக்கு எக்ஸாக்ட் டைம் பத்தி தெரியல. பட் த ஈவெண்ட் could start at 7 p.m. but the event could start at 7 p.m. அப்படின்னா ஈவெண்ட் நிகழ்ச்சி 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இது உறுதி இல்லாத தன்மை. அப்ப அதற்கும் நாம என்ன செய்யறேன்? could யூஸ் பண்ணலாம். இந்த பேக்கேஜ் could arrive at any time. பேக்கேஜ் எந்த நேரத்திலும் வந்து சேரலாம்.
ஓகே, the package could arrive at any time. பேக்கேஜ் எந்த நேரத்திலும் வந்து சேரலாம். அடுத்து ஆஃபரிங் அசிஸ்டன்ஸ் ஆர் ஹெல்ப், ஏதாவது ஒரு உதவி செய்வதாக இருந்தால் குட் நாம யூஸ் பண்ணலாம். ஐ குட் கிவ் யூ எ ரைட், ஐ குட் கிவ் யூ எ ரைட். ரைட் அப்படின்னா 2 வீலர்ஸ் ஓட்டுறது தான் ரைடுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ குட் கிவ் யூ எ ரைட் டு த ஏர்போர்ட். ஏர்போர்ட்டுக்கு அழைத்துட்டு கொண்டு போகட்டுமான்னு கேக்குறாங்க. நான் அழைத்து கொண்டு செல்கிறேன். இஃப் யூ நீட் இட். ஓகே, இஃப் யூ நீட் இட், நீ விரும்பினாய், உனக்கு தேவை என்றால் ஐ குட் கிவ் யூ எ ரைட் டு த ஏர்போர்ட் இஃப் யூ நீட் இட். அப்ப ஏர்போர்ட்டுக்கு நான் அழைத்து கொண்டு போகிறேன் இஃப் யூ நீட் இட், உனக்கு தேவை என்றால். ஓகே, அப்ப ஆஃபரிங் ஹெல்ப், ஆஃபரிங் அசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கும் நம்ம குட் யூஸ் பண்ணலாம். லெட் மீ நோ, எனக்கு தெரியப்படுத்து. லெட் மீ நோனா என்னது, எனக்கு தெரியப்படுத்து. இஃப் யூ நீட் அசிஸ்டன்ஸ், உங்களுக்கு அசிஸ்டன்ஸ், உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் எனக்கு தெரியப்படுத்து. ஐ குட் லெண்ட் எ ஹேண்ட். ஸோ லெண்ட் எ ஹேண்ட் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த இடியம்ஸ். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா நான் உதவி செய்கிறேன்னு சொல்றது. உதவி செய்கிறதுக்கு தான் என்ன சொல்றாங்க, லெண்ட் எ ஹேண்ட். ஐ குட் லெண்ட் எ ஹேண்ட், நான் உதவி செய்கிறேன். லெட் மீ நோ இஃப் யூ நீட் அசிஸ்டன்ஸ், உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் தேவை என்றால் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஐ குட் லெண்ட் எ ஹேண்ட், நான் உதவி செய்கிறேன். அடுத்து எக்ஸ்பிரஸிங் சர்ப்ரைஸ் ஆர் டிஸ்பிலீவ், நம்ப முடியாது, சர்ப்ரைஸ். ஸோ ஒரு சில நிகழ்வுகள் நம்மளால நம்ப முடியலை அப்படின்னா குட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ won the speech competition. I could hardly believe it. You won the speech competition. I could hardly believe it. நீ ஸ்பீச் காம்படிஷன்ல வின் பண்ணிட்ட. I could hardly believe it. என்னால நம்ப முடியல, என்னால நம்பவே முடியல. அப்ப I could hardly believe it. ஓகே, அடுத்து பாருங்க ஒரு சின்ன கான்வர்சேஷன். I finished reading that 500 page book in just 2 days. I finished reading that 500 page book in just 2 days. வெறுமனே 2 நாள்ல 500 பக்கம் உள்ள புத்தகத்தை நான் படிச்சு முடிச்சிட்டேன். அப்ப அடுத்து பி என்ன சொல்றாங்க, யூ ஆர் கிடிங், யூ ஆர் கிடிங், என்ன ஜோக் அடிக்கிறியா? I never thought you could read that fast. I never thought, I never அப்படினால நெகட்டிவ் மீனிங் தான். I never thought அப்படின்னா நான் ஒருபோதும் நினைக்கல, எப்போ ஒருபோதும் நினைக்கல. You could read that fast, நீ அவ்வளவு ஃபாஸ்டா ரீட் பண்ணிருப்பேன்னு நான் ஒருபோதும் நினைக்கலை. அப்ப நம்ப முடியலை. அப்ப நம்ப முடியாதப்ப நான் என்ன செய்யறேன், குட் யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ குட் வந்து இத்தனை சிச்சுவேஷன்ல நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல சென்டென்ஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணி காமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வகுப்பு நன்றாக புரிந்தது என்றால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே போல ஆங்கிலம் கற்க விரும்பும் உங்களுடைய தோழியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதிய வரவு என்றால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐக்கான் ஆலையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த போடுற வகுப்பு எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வந்துவிடும். நன்றி, விடைபெறுகிறேன்.